ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, கைகளை உயர்த்து அமைதல் உண்டாகும். கைகளை உயர்த்தும் போது ஒரு அமைதல் உண்டாகும் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இந்த நாளில் கூட வேதத்தில் ஒரு தேவ மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு பரிசுத்தவான், வரங்களினாலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் நிரப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் அதை காண்கிறவராக இருக்கிறார், அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாற்றப்படும். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கம் முற்று ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கம் உண்டாயிருக்கிறது என்று போர் சேவகமாக சேனாதிக்கு செய்தி வந்தது. இந்த இடத்துல பவுலை என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துலேருந்து கொண்டு வராங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பவுலை வெளியே இழுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. தேவாலயத்தை பூட்டிட்டாங்க. இவனுக்கு விரோதமாக சில வல்லமைகள் எழும்ப ஆரம்பிச்சது. ஆராதித்து கொண்டு இருக்கிற மனுஷனை வெளியே இழுத்து கொண்டு போகிறாங்க. பாருங்கள், ஆலய கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? இவனை கொலை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம். வீட்டில், வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில், ஊழியத்தில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரலாம். உண்மையாக ஊழியம் செய்கிற மனுஷன், கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன், கர்த்தருடைய பார்வையில் நன்மையானதை செய்கிற மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த கலகத்துக்கு காரணம் என்னென்னா, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியனாகிய துரேப்பிமு பவுலோட பேசி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் இதை பார்க்குறாங்க. இவனை பவுல் தேவாலயத்துக்கு கூட்டு போயிட்டானன்ற ஒரு சந்தேகம், அப்படி ஒரு நினைப்பு இவர்களுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அப்படி நடக்கலை. தவறான நினைப்பு, பவுலை குறித்து ஒரு தவறான நினைப்பு, கற்பனை, இவர்களே கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் கலகத்துக்கு காரணம். எத்தனை பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கலங்கி கொண்டிருக்கிறது, கலக்கமுற்று கிடக்கிறது. நீங்கள் நம்ம ஆவிக்குரிய அன்னைக்கு பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு கலக்கம், பவுலுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது உங்களை கலக்கி கொண்டு இருக்கிறது? ஆனால் வேதம் சொல்லுது, உங்களை கலக்குகிறவன் தனக்கான ஆகினை தீர்ப்பை அடைவான். உங்களை யாரும் கலக்க முடியாது. ஆனால் நீங்கள் மற்றவர்களை கலக்கிடக்கூடாது. மற்றவர்கள் நம்மால் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆழ்த்து பாருங்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். யார் இவங்க? யோசேப்புக்கு விரோதமாக வந்தவங்க, அடித்து குழியில் போட்டவங்க, விற்றவங்க, கூட பிறந்த சகோதரர்கள் கலங்கி போயிருந்தார்களாம். பாருங்கள், நம்மை ஒருத்தன் காயப்படுத்துகிறான், அடிக்கிறான், தூக்கி வெளியே போடுறான்னா அவனை கர்த்தர் கலக்கிடுவார், அவனை கலங்க வைப்பார். இங்கே பவுலை அடிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க. அந்த தேசம் முழுவதும் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், இவனை பார்த்து கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்மை ஒருத்தங்க அடிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க, அடிமை சந்தையில் விற்கிறாங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வராங்க. யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்தை கொண்டு போயிட்டார். அவனை பார்த்து அவன் சகோதரர்கள் கலங்கி போனார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு கலக்கம் எப்படி ஆகுதான்? அசுத்தாவி, பிசாசு பிடிக்கிறதுனால கலங்கி போகிறாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினதால் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி, சிலருக்கு பொல்லாத ஆவி வந்தால் கலக்கம் வந்துடும். பொல்லாத ஆவி உள்ளே போந்துருச்சுன்னா வாழ்க்கை கலங்கிடும், குடும்பம் கலங்கிடும். நம்முடைய வாழ்க்கையில் கலக்கத்துக்கு காரணம் என்ன? தவறான செயலா, நினைப்புகளா, அல்லது ஏதாவது அசுத்தாவி பூந்துருக்கா?
நான் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய நியமங்களை சரியாக கை கொண்டு என்னை ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணால் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். ஆனால் எனக்குள்ளே ஒரு அசுத்தாவி பிடிச்சி மற்றவங்கள கலக்கிடக்கூடாது. எனக்குள்ளே ஒரு தவறான நினைப்பு வந்து மற்றவங்கள கலக்க வச்சிடக்கூடாது. யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் சுருக்கமாக வாசித்து கொண்டு இருக்கிறேன். துன்பம் நேரிட்டபடினால் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறார். துன்பம் வந்தவொடனே கலங்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் துன்பம், பயங்கரமான துன்பம் வந்தவொடனே ஒரு கலக்கம் வந்துடும். வரக்கூடாது, அந்த கலக்கம் வரக்கூடாது. கலக்கம் வரவே கூடாது. பவுல் பாருங்கள், அவ்வளோ அடி அடிக்கிறாங்க, கலங்கவே இல்லை. அவனை சுற்றி கலக்கம் நடக்குது, கலக்கம் உண்டாயிருக்கிறது, ஆனால் அவன் கலங்கவே இல்லை. துன்பம் வந்த உடனே ஒரு கலக்கம். அடுத்தது கலக்கத்தை பாருங்கள். எஸ்றா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு. அக்கிரமம் இருக்கிற இடத்துல கலக்கம் வரும். இப்போ நமக்கு மற்றவர்களால் ஒரு கலக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் ஒரு நாள் கலங்கி போவார்கள். ஆனால் நாமளே மற்றவர்களுக்கு கலக்கமாக இருந்துடக்கூடாது. நமக்கு ஒரு உபத்திரவம் வந்த உடனே ஒரு கலக்கம். அடுத்தது தவறு, அக்கிரம காரியங்கள் செய்யும்போது ஒரு கலக்கம் உண்டாயிடும். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு. பாருங்கள், கசப்பான வேர் நம்மளுடைய இருதயத்தில் எழும்பும்போது வாழ்க்கை கலங்கிடும். கசப்பு, குடும்பத்துக்குள்ளே கசப்பு, கணவன் மனைவிக்குள்ளே கசப்பு, பெரியோர்கள் சிறியோர்களுக்குள்ள கசப்பு, பிள்ளைகள் மத்தியில் கசப்பு, இப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கலக்கம் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அசுத்தாவினால் கலக்கமா, இல்லை தவறான சிந்தனையினால் கலங்கமா, இல்லை போராட்டத்தின் நிமித்தம் கலக்கம் வந்திருக்கான், இல்லை ஊழியத்தின் நிமித்தம் கலக்கம் வந்திருக்கான், இல்லை கசப்பான வேறு எனக்குள்ளே எழுப்பி என்னை கலக்கம் பண்ணி கொண்டு இருக்குதான். இங்கே நகரம் முழுவதும் கலங்கிட்டு. எந்த நகரம்? எருசலேம் நகரம். எருசலேம்னா சமாதானம் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என்ன இருக்குது? கலக்கம் உண்டா இருக்குது. பாருங்கள், இந்த பவுலை என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிற்கும்பொழுது பிசாசு தேவனை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு புறம்பே இழுக்க முயற்சி செய்வான். ஏன்னா நாம் தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே இருக்கிற ஆலயத்தின் தன்மையை அவன் அதுக்குள்ளே வெளியே கொண்டு வர முயற்சி செய்வான். ஏன்னா பிசாசுடைய வேலையை அதுதான். 3 யோவான் 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். சபைக்கு புறம்பே தள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு புறம்பே தள்ள பார்ப்பான். சபையை நமக்குள்ளே இருக்கிற திருச்சபை என்னும் அனுபவத்திலேருந்து நம்மளை வேறு பிரிக்க பார்ப்பான். நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஜப வாழ்க்கை இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, விசுவாசம் இருக்குது, வரங்கள் இருக்குது. இதை விட்டு நம்மளை பிரிக்க பார்ப்பான். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை சோதித்து பார்ப்பான், சோதனையை கொடுப்பான், ஜெபிக்க முடியாதபடிக்கு பிரச்சனையை கொடுப்பான், வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு நிந்தனையும் நெருக்கடியும் கொடுப்பான். நமக்குள்ளே இருக்கிற தேவாலயத்தின் தன்மையை எடுக்க முயற்சி செய்வான். இதுதான் பிசாசுடைய வேலை. சர்ச்சிலேருந்து யாரும் வெளியே கூட்டு போய் அடிக்க போகிறது கிடையாது. அது கிடையாது. இது நமக்குள்ளே இருக்கும் ஆலயத்தின் அனுபவத்திலிருந்து நம்மளை வேறு பிரிப்பது தான் இந்த வேலை. அதுதான் 3 யோவான் 10ஆம் வசனத்தில் சபைக்கு புறம்பே தள்ளுவான். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தன்மையை விட்டு வெளியே வர வைப்பான். இதுதான் இயேசு சொன்னார் பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜப வாழ்க்கையிலேருந்து வெளியே எடுப்பான். ஜப ஆலயம், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜபம் என்னக்கூடிய ஆலயத்துலேருந்து வெளியே எடுப்பான். துதி அதை வெளியே எடுப்பான். வேத வாசிப்பு அதை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுவான். நெருக்கடிகளை கொடுப்பான், போராட்டங்களை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான், பண தேவைகளை கொடுப்பான், மனிதர்களை கொண்டு ஒரு நெருக்கடி உண்டு பண்ணி உங்களுக்குள் இருக்கும் தேவாலயம், தேவனுடைய ஆலயம் என்கிற தன்மையிலிருந்து உங்களை வெளியே எடுக்க முயற்சி செய்வான். தவறான நினைவுகள், கணிப்புகள், இது என்ன செய்யும்? விசுவாசத்தின் கதவை பூட்டிவிடும். அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, தேவாலயத்தின் கதவுகளை பூட்டினார்கள்னு சொல்லி. அப்போ எனக்குள்ளே அவிசுவாசம் வரும்பொழுதும், தவறான கணிப்பு வரும்பொழுதும் நானே என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஆலயத்தின் கதவை பூட்டிடுறேன். இயேசுவால் உள்ளேருந்து கிரியை செய்ய முடியாது, வெளியே இருந்தும் கிரியை செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராக இயேசுவானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்களை அடிக்கிறாங்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து ஒன்று வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களா? பிசாசு கொண்டு வர பார்க்குறானா, மனுஷன் கொண்டு வர பார்க்குறானா, வியாதி கொண்டு வர பார்க்குதா, பண தேவை கொண்டு வர பார்க்குதா, எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தில் சேனாதிபதிக்கு செய்தி வருகிறது. சேனாதிபதியும் போர்ச்சேவகரும் அங்கே ஓடினார்கள். சேனாதிபதியும் போர்ச்சேவகரும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். பாருங்கள், சேனாதிபதி வந்த உடனே பவுலை அடிக்கிறதை நிப்பாட்டிட்டாங்க. சேனாதிபதி வந்த உடனே அடிகள் நிறுத்தப்பட்டது.
யார் இந்த சேனாதிபதி? 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாக எங்களோட கூட இருக்கிறார். இயேசுவே நம் சேனாதிபதி. உங்கள் அடிகளை நிறுத்தும்படி ஆண்டவராக இயேசு ஆனவர் சேனாதிபதியாய் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். விசுவாசியுங்கள். உங்கள் கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சேனாதிபதியாக இயேசு அறிந்திருக்கிறார். சேனாதிபதியாக இயேசு வந்திருக்கிறார் உங்கள் அழுகையை நிறுத்தும்படி, மனுஷனுடைய அடிகள் நிறுத்தும்படி, பிசாசின் அடிகள் நிறுத்தும்படி, வியாதி எனும் அடியை நிறுத்தும்படி, நஷ்டம் எனும் அடிகளை நிறுத்தும்படி, சமாதான கேடு எனும் அடிகளை நிறுத்தும்படி. பாருங்க, அடிகள் நிறுத்தப்பட்டது. பவுல் பாருங்க, எவ்வளவு நெருக்கடி வந்து அடின்னு அடித்து அவரை தூக்கி புறம்பே போட்டு கூட அவர் அந்த தன்மையிலேருந்து மாறவே இல்லை. விசுவாசத்தை விடலை. என்னை எப்படி அடித்தாலும் சரி, என்னை உயர்த்துகிற இயேசு எனக்காக வருவார் சேனாதிபதியா என்ற ஒரு விசுவாசம் இந்த பவுலுக்குள் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்கள். அவன் படியின் மேல் ஏறின போது என்று சொல்லப்படும். பவுல் படி மேலே ஏறிட்டான். அடி விழுந்தாலும் விசுவாச படியில் ஏறி செல்லணும். அடி விழும், விசுவாச படிக்கட்டில் ஏறணும். அடித்தவங்க எல்லாம் கீழே நிற்கிறாங்க, இவர் மேலே போயிட்டார். என்ன கலக்கம் வந்தாலும் சரி, விசுவாசம்ன்ற படியில் நிற்கணும், ஏற ஆரம்பிக்கணும். இறங்கக்கூடாது. விசுவாசன்ற படியிலேருந்து இறங்கக்கூடாது. விசுவாசன்ற படியில் ஏற ஆரம்பிக்கணும். பாருங்கள், அடுத்தது என்ன நடக்குது? அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், கலக்கம் உண்டான இடத்துல பவுல் கைகளை உயர்த்தின போது அமைதல் உண்டாயிற்று. விசுவாசத்தில் நின்று உங்கள் கைகளை உயர்த்துங்க, அமைதல் உண்டாகும். விசுவாசத்தில் நின்று உங்கள் போராட்டங்களுக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்துங்க, ஒரு அமைதல் உண்டாகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அமைதலை கட்டளையிடுவார். கைகளை உயர்த்துங்கள், அமைதல் உண்டாகும். போராட்டத்தை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். எங்களை அடிக்கிறாங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு என்னை அடிக்கிறான், என் குடும்ப வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்து என்னை குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்க பார்க்குறான். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்னுடைய ஆலயத்தின் தன்மையிலிருந்து என்னை வேறு பிரிக்க பார்க்குறான். என் வேத வாசிப்பிலிருந்து என்னை வேறு பிரிக்க பார்க்குறான். என் ஜெப ஜீவியத்தை வேறு பிரிக்க பார்க்குறான். என் வாழ்க்கையில் துதி கர்த்தருக்கான விசுவாச வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர பார்க்குறான். என் ஆலயத்தின் கதவை பூட்ட முயற்சி செய்கிறான். ஆனாலும் சேனாதிபதி ஆகிய கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களை உயர்த்துவார். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு நேராக கைகளை உயர்த்துங்கள், எல்லாம் அமிழ்ந்து போகும். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் மத்தியில் கைகளை உயர்த்து அமைதல் உண்டாகும் என்கின்ற காரியத்தை, தன்னுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார். விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை மறுபடியும் கேளுங்கள். ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. இது ஒரு ஊமையாக எனக்கு சொல்லப்பட்டு, என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ஆனால் என் இயேசு என் பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாதபடி சேனாதிபதியாய் வந்து என் அடிகளை நிறுத்துவார் என்று விசுவாசிங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.